بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் அல் முக்தாராத், அதாவது முக்தாராத்தும் மின் அதபில் அரபி, அரபி இலக்கியத்திலிருந்து உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடங்களை கோர்வை செய்யப்பட்ட ஒரு கிதாப் தான் முக்தாராத் என்ற பெயரில் வந்திருக்கிறது. இது நமக்கு இலக்கிய நயத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலுள்ள பாடங்கள் ஒவ்வொன்றும் ஆரம்பமாக குர்ஆன் சம்பந்தமான ஆயத்துகள், ஹதீஸ்களுடைய விஷயங்கள், சஹாபாக்களுடைய சம்பவங்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. அதன் தொடரிலே சில தாபிஈன்களுடைய பேச்சுக்களும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளும் அழகான முறையிலே அதமான முறையில் சொல்லப்பட்டது. அதற்கிடையிலே ஜீவராசிகள் தங்களுக்கு மத்தியிலே, உயிரினங்கள், படைப்பினங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உரையாடல் ஆபத்துடைய நிலையிலே பேச வேண்டியது, அதற்குரிய அந்த போங்கு எப்படி இருக்கும் அரபியிலே, ஒரு உணர்வை வெளிப்படுத்த நேரத்திலே அதனுடைய போங்கு எப்படி துணி அமையும் என்பதையும், ஒரு சிக்கலில் சிக்கிக் கொண்டவன் அவனுடைய உள்ளத்தின் நிலை எப்படி இருக்கும், அவனை சார்ந்த மற்ற நண்பர்கள் அவன் மீது கொள்ளக்கூடிய கவலை, அவனால் அவனை காப்பாற்ற வேண்டுமே என்று புலம்பக்கூடிய புலம்பலின் அந்த வார்த்தை நயங்கள் என்ன என்பதையும் சம்பவத்தின் மூலம் நமக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கப்பட்டது. அதே தொடரிலே இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய அந்த விஷயம், ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு கடித தொடர்பு. எழுத்து ரீதியாக கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சமாதானப்படுத்தக்கூடிய முறை என்ன, அதனுடைய வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துவது, அதற்குரிய கடிதத்திலே பயன்படுத்தக்கூடிய முறை என்ன என்பதையெல்லாம் இந்த பாடம் ஓரளவு நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக, இந்த சேவை மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது. ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நமக்கு அழகான முறையிலே எளிமையாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலம் பயன்பெறக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இது மாபெரும் நன்மைக்குரிய நிலையான சதக்கத்துன் ஜாரியாவை போன்று ஒரு காரியமாக இருக்கிறது. இது போன்ற நன்மைகளில் நாம் ஒன்று சேர்வோம், அதற்கு முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு தங்களால் ஆதரவு தாருங்கள். அந்த ஆதரவை தங்கள் கருத்துக்கள், தங்களுடைய துவாக்களில் எங்களை இணைப்பதன் மூலமும், இன்னும் அல்லாஹு தாலா உங்களுக்கு அருளியுள்ள செல்வ செழிப்பிலிருந்து இந்த நிறுவனத்திற்கு நன்கொடையாக வழங்கி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதும் ஒரு விதமான ஆதரவாக இருக்கிறது. எனவே தங்களால் முடிந்த நன்கொடைகளை தந்து நன்மைகளை பெறுங்கள். அதற்காக இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய வல்ல நாயனார் ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். பாடத்தினுடைய விஷயங்களை விளங்கிக் கொள்வோம். அதற்கு பிறகு அதனுடைய இபாரத்துகளை படித்து புரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பைன சய்யிததி, பைன சய்யிததி ஜுபைதத வல் மஅமூன். சையிதா
தலைவி ஜுபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களுக்கும் மஅமூன் ரஷீத் அவர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு சிறு மனஸ்தாபங்களும் அதை சமாதான ரீதியாக கொண்டு வந்த முறைகளையும் தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். இதில் தலைவி சுபைதா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்கள் இன்னும் மஅமூன் ரஷீத் அவர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம் சம்பந்தமாக அதிலுள்ள வார்த்தைகள் சம்பந்தமாக எல்லாம் பார்க்க போகிறோம். அதன் பிரச்சனை என்ன, அவர்களுக்கு மத்தியில் ஏன் ஏற்பட்டது என்பது அடுத்த விஷயம். அதற்கு முன்பாக முதலாவது தலைவி சுபைதா அவர்களை பற்றி லேசாக தெரிந்து கொள்வோம். உம்மு ஜாஃபர் என்று பெயர் பெற்றவர்கள்தான் சுபைதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கிறார்கள். ரஹமத்துல்லாஹி அலைஹா. ஜுபைதத்து பின்து ஜாஃபர் அப்னி அபி ஜாஃபரில் மன்சூரில் அப்பாசி. அபு ஜாஃபர் என்பவருடைய மகள்தான் ஜுபைதாவாக இருக்கிறார்கள். இந்த ஜுபைதா ரஹமத்துல்லாஹி அலைஹா இவர்கள் உம்முல் அமீன் முஹம்மது இப்னு ரஷீத், அமீன் ரஷீத் என்று சொல்லப்படக்கூடிய முஹம்மது இப்னு ரஷீத் என்று சொல்லப்படக்கூடியவரைய தாயாராக இருக்கிறார். ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மனைவியாராக இருக்கிறார்கள். இவர்கள் மிகவும் சிறந்த ஒரு பெண்மணி, கண்ணியம், உயர்வு, சங்கையான பெண்மணியாக இருக்கிறார்கள். அதிகமான நலவுகளை செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு இவர்களுடைய உபகாரம் என்பது அதிகமானதாகவே இருக்கிறது. அதேபோல் இவர்களின் பக்கம் நஹரு ஜுபைதா என்று ஒரு நதியானது இணைக்கப்படும். ஏனென்றால் இவர்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி ஒரு நதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதன் மூலம் மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே அந்த நதிக்கு இவர்களுடைய பெயரை இணைத்தே சொல்லப்பட்டுவிடும், நஹரு ஜுபைதா, ஜுபைதா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்களுடைய நதி என்பதாக. இவர்கள் 216வது ஹிஜ்ரியிலே இறந்து விடுகிறார்கள். இவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுவது சம்பந்தமாகத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. அந்த கடிதம் ஆழமான கவலையை வெளிப்படுத்தும் கடிதம். ஒரு தலைவருக்கு, ஒரு அரசருக்கு எழுதப்படுகிறது. கண்ணியத்துடனும் இன்னும் ஒழுக்கத்துடனும் ஒரு அரசனுடைய அந்த மரியாதையை பேணி எல்லா விதமான அந்த இலக்கியங்களையும் உள்ளடக்கியதாக, இலக்கியத்திற்கு ஒரு உதாரணத்தை காட்டும் விதமாக இந்த கடிதம் எழுதப்படுகிறது. அதில் சொல்லப்படக்கூடிய இபாரத், அதிலுள்ள வார்த்தை நயங்கள், இவைகளெல்லாம் நமக்கு ஒரு அழகான ஒரு முன்மாதிரியாக திகழும். வாருங்கள், இப்பொழுது முதலாவது ஜுபைதா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தை பார்ப்போம். அதிலுள்ள வார்த்தைகள், அதிலுள்ள விஷயங்களை முதலாவது நாம் விளங்கிக் கொள்வோம். வாருங்கள், முதலாவது அதை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பைன சய்யிததி ஜுபைதத வல் மஅமூன். ஹஜ்ரத் சய்யிதா ஜுபைதா, தலைவியான ஜுபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களுக்கும் மஅமூன் ரஷீத் அவர்களுக்கும் மத்தியில் இடையில் நடந்த ஒரு கடித போக்குவரத்து சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். மினஸ் சய்யிதத்தி ஜுபைதா, சய்யிதா ஜுபைதா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்களிடமிருந்து புறப்படும் இந்த கடிதம். குல்லு தம்பின் யா அமீரல் முஃமினீன், ஒவ்வொரு பாவமும் ஓ அமீருல் முஃமினீன் அவர்களே. அப்பொழுது அல் மஅமூன் ரஷீத் என்பவர்கள் அரசராக இருக்கிறார், பொறுப்பேற்றவராக இருக்கிறார். அந்த பதவியில் இருக்கும் அந்த அரசருக்குத்தான் இவர்கள் இந்த கடிதத்தை எழுதுகிறார்கள். ஓ அமீருல் முஃமினீன் அவர்களே, வயின் அலும சகீருன் ஃபி ஜம்பி அஃபுக், வயின் அலும, பெரிதாக இருந்தாலும் சரி. அலும என்றால்
மிகப்பெரியதாக ஆகிவிடுகிறது, மிகப்பெரியதாக ஆகிவிடுதல். அப்போ தவறு என்பது இந்த குணா இந்த தம்புக்கு போது இந்த பாவம் என்பது பெரியதாக இருந்தாலும் சகீருன் மிகவும் சிறியதுதான். ஃபி ஜம்பி அஃபுவிக்க உங்களுடைய மன்னிப்பின் புறத்திலே. ஃபி ஜம்பிக்கினா ஃபி ஜம்பினா புறத்தில் அர்த்தம். அஃப்விக்க உங்கள் மன்னிப்பினுடைய புறத்திலே, மன்னிப்புக்கு முன்னால், உங்கள் மன்னிப்புக்கு எதிரிலே, மன்னிக்கும் தன்மைக்கு எதிரிலே அது மிகவும் சிறியதானதாக இருக்கிறது. வகுல்லு ஜலலின் வயின் ஜல்ல வயின் ஜல்ல ஹக்கீருன் இந்த சஃப்ஹிக. ஒக்குள்ளு ஜலலின் இன்னும் ஒவ்வொரு வழுக்களும் ஒவ்வொரு தவறுகளும் இன் ஜல்ல அந்த தவறு பெரியதாக இருந்தாலும் சரியே, ஹக்கீருன் மிகவும் கேவலமானது, ரொம்ப இழிவானது, சிறிதானது, மிக மிக ஒரு இலகுவானது, ஒன்றுமே இல்லாததை போன்று. அப்போ குல்லு ஜலலின் அப்படிங்கிறது தான் ஹக்கீருங்கிறது ஹபரா வருது. இந்த சஃப்ஹிக்க உங்களுடைய அந்த சகிப்புத்தன்மைக்கு முன்னால், உங்களுடைய அந்த விட்டு கொடுக்கும் சகிப்புத்தன்மைக்கு முன்னால் அது மிகவும் இலகுவானது, கேவலமானது. வதாலிக அல்லதி அவ்வதக அல்லாஹு ஃபஅதால முத்ததக். வதாலிக அல்லதி அந்த விஷயம், வதாலிக்கன் அந்த இடத்துல அது நடந்த அந்த நிகழ்வு எதை அல்லது எப்படிப்பட்டதுன்னா அவ்வதக அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அதை பழக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறானே. ஃபஅதால முத்ததக இன்னும் அல்லாஹு தஆலா உங்களுடைய காலத்தை, வாழ்க்கையை நீடித்து வைக்கட்டுமாக. இது துவாவை போல செய்கிறாங்க. வத்தம்மம நிஅமத்தக இன்னும் உங்களுடைய அந்த நியாமத் அருட்கொடையை அல்லாஹு தாலா பரிபூர்ணப்படுத்தி வைப்பானாக. நியாமத்துனா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆட்சி, அரசாட்சி, அதை பரிபூர்ணப்படுத்தி வைப்பானாக. வாதாம பிக்கல் ஹைர நிரந்தரமாக்கி வைப்பானாக. பிக்க உங்களை கொண்டு அல் ஹைர நலவுகளை நிரந்தரமாக்கி வைப்பானாக. வரஃபா பிக்க ஷர்ர இன்னும் நீக்கி விடுவானாக. ரஃபா உயர்த்தி விடுவானாக அர்த்தம். பிக்க உங்களை கொண்டு அஷர்ர தீமைகளை, கெடுதிகளை உயர்த்தி விடுவானாக. இப்போ இந்த இடத்துல வதாலிக்குங்கிறது அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது நடந்த அந்த பாவம் இருக்குது, நிகழ்வு இருக்குது. அல்லது எப்படிப்பட்டது என்றால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, வதாலிக்க அதாவது அந்த விஷயம் எதுன்னா அல்லாஹ் உங்களுக்கு அதை பழக்கமாக்கி வச்சுருக்கான். அந்த அல்லதி தான் அது. சரி, ஹாதிஹி ருக்காத்துல் வாலி, இது ஒரு வாலி அப்படின்னா வலஹர் ரஜுல என்பதாக அர்த்தம். வலஹா ஹஸ்னுன் ஷதீதுன் ஹத்தா காது வாக்கலுஹு. ஹாதிஹி ருக்காத்துல் வாலி, இது ஒரு வாலியுடைய கடித துண்டாக இருக்கிறது. ருக்காத்னா கடிதம், பேப்பரை சொல்லுது. அப்போ இது வாலியுடைய, வாலி என்றால் யாருன்னா கவலை கொண்ட ஒரு ஜீவன். அதாவது கவலையின் காரணமாக பதட்டத்திலும் திடுக்கத்திலும் அவளுடைய அந்த மக்களே அறிவே வேலை செய்யாமல் அப்படியே மூளையே குழம்பி போயிருக்கக்கூடிய ஒரு கவலையான ஒரு நபருக்குத்தான் வாலி என்று சொல்லுவாங்க. அப்படி அப்படி ஒரு கஷ்டத்திலே கவலையில் இருக்கக்கூடியவளுடைய ஒரு கடிதம்தான் இது. அல்லத்தி எப்படிப்பட்டவள், எப்படிப்பட்ட கடிதம், தர்ஜூக ஃபில் ஹயாத்தி நவாஇபி தஹரி. தர்ஜூக்க அவள் ஆதரவு வைக்கிறாள் உன்னிடத்திலே, உன்னை ஆதரவு வைக்கிறாள். ஃபில் ஹயாத்தி வாழ்க்கையிலே, நவாஇபத் தஹரி அதாவது காலத்தினுடைய முசீபத்துகளை விட்டு தப்பிப்பதற்காக வேண்டி. வரக்கூடிய முசீபத்துனா என்னது, நாயிபத்துக்கு பண்ணும்போது நவாயிப். அப்போ காலத்தின் சோதனைகளை களைவதற்காக வேண்டி வாழ்க்கையிலே அவள் உன்னை ஆதரவு வைக்கிறாள். வஃபில் மமாதி இன்னும் மரணத்திலே, நீ ஜமீலி திக்ரி அதாவது நினைவு கூறப்படுவதில் அழகாக இருப்பதற்காக வேண்டி, நல்ல விஷயத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி அவளுடைய மரணத்திலே உன்னை ஆதரவு வைக்கிறாள். அப்போ அவள் வாழும் காலத்தில் இப்போ வரக்கூடிய சோதனை, அனுபவிக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுல்ல, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு
அதிலிருந்து விடுவை தேடுவதற்காக வேண்டி உன்னை ஆதரவு வைக்கிறாள். யாரு? அந்த பெண்மணி. அவங்க தான் இந்த ருக்கால் வாலி. சரி, அதே மாதிரி மரணம் மௌத்தாறு நேரத்தில் கெட்ட பேரோட அப்படி போகாமல் நல்ல பேரில் அழகான முறையில் நல்ல திக்கரோட நல்ல ஒரு புகழோடு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்காக வேண்டி மரணத்திற்கு பிறகும் கூட அந்த விஷயத்திலையும் உன்னைத்தான் ஆதரவு வைக்கிறாள். ஃபைன் ரஐத்த அன் தரஹம, ஃபைன் ரஐத்த நீ பார்த்தால் அன் தரஹம, ரஹிம யரஹம, தரஹம இரக்கம் காட்டுவதற்கு, லிஅஃபி, லிஅஃபினா என்னுடைய லுஅஃபி என்னுடைய பலகீனத்தை, என்னுடைய இயலாமை, வஸ்தகானி என்னுடைய இயலாமை, என்னுடைய சக்தியற்ற தன்மையை நீ அது சத்தியத்தன்மையை நீ இரக்கம் காட்டி, நீ இரக்கம் காட்டுவதை பார்த்தால் இன்னும் வக்கில்லத்த ஹீலத்தி, இன்னும் என்னுடைய சாதுரிய குறைவு, என்னுடைய தந்திர குறைவு, இதன் மீதும் நீ இரக்கம் காட்டுவதற்கு நீ நாடினால் அன் தசில ரஹிமி, என்னுடைய அதாவது ரஹீம் என்னுடைய உறவை நீ இணைந்து வாழ்வாயாக. நீ என்னோட எனது முறிச்சு வாழாத என்னுடைய என்னோடு நல்ல முறையில் உறவோடு வாழ்வதற்கு நீ முயற்சிப்பாயாக. وتحتسب فيما جعلك الله له طالبا وتحتسب இன்னும் அவள் ஆதரவு வைக்கிறாள். ஃபீமா ஜஅலக அல்லாஹ், அல்லாஹு தாலா தஹ்தசிப் இன்னும் நீ வான் தசில ரஹிமி என்னுடைய ரஹிமை உறவை நீ ஆதரித்து வாழ்வதையும், வான் தஹ்தசிப நீ அதாவது எண்ணுவதையும், ஃபீமா ஜஅலக அல்லாஹு அல்லாஹ் உன்னை எந்த ஒன்றில் ஆக்கியிருக்கிறானோ லஹு அந்த விஷயத்திலே தாலிபன் ஆதரவா தேடியவனாக, எல்லாத்துல அவங்கள எதில் ஆதரவு வச்சிருக்கானோ அதில் நீங்கள் நன்மையை நாடியவராக, வான் தஹ்தசிபன நன்மையை ஆதரவு வைத்த வண்ணமாக எதிலே அல்லாஹுத்தலா உங்களை ஆக்கி வைத்திருக்கிறானோ தாலிபன் அதை தேடியவராக, வஃபீஹி இன்னும் அதிலே அந்த விஷயத்தில் அல்லாஹ் எந்த ஒன்றை உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறானோ ராகிபன் அதிலே ஆர்வம் கொண்டவராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் செய்யுங்கள். அதாவது அல்லாஹ்தஆலா உங்களை என்னுடைய பலகீனம் என்னுடைய இயலாமை உங்களுக்கு தெரியும், என் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்னோட நீங்கள் சேர்ந்து வாழுங்க, என்னோட என்ன செய்யுங்க உறவை ஆதரித்து கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் நன்மையை எதிர்பாருங்க, நன்மையை ஆதரவைங்க. எதில் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கான், உங்களை பொறுப்பாக்கி வச்சுருக்கானோ அதில் நன்மையை தேடியவராக அல்லது அதே போல் அதில் நீங்கள் ஆர்வம் கொண்டவராக நீங்கள் ஆகுவதற்காக வேண்டி இருந்தால் ஃபஃப் அல் அவ்வாறு நீங்கள் என்ற ஆயத்தில் கொண்டு வைக்கணும். அன் அன் இதெல்லாமே என்னது அன்னோட தான் என்ன செய்யுது, சில அன்னோட தான் போய் இணையது அத்துஃபாவது. அப்போ அதில் ஆர்வம் கொண்டவராகவும் நீங்கள் இருந்தால் ஃபஃப் அல் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்கள், அவசியமாக செய்யுங்கள். அதாவது நீங்கள் என்ன செய்யணும், என்னோட இணைஞ்சு வாழணும், என்னுடைய இந்த பலகீனத்திற்கு நீங்கள் ஆதரவு தரணும், என்னுடைய இயலாமை நீங்கள் பொருந்தி கொண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் என்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக சொல்கிறாங்க. ததக்கர் இன்னும் நீ நினைவு கூறு, மன் லவ் கான ஹையன் ஒருவரை, லவ் கான ஹையன் அவர் உயிரோடு இருந்திருந்தால், ததக்கர் மன் லவ் கான ஹையன் நீ ஒருத்தரை நினைத்து கூப்பாரு, அவர் உயிரோடு இருந்திருந்தால் லக்கான திட்டமாக அவர் ஆகியிருப்பார், ஷஃபீஇ இலைக்க ஷஃபீஇ எனக்கு பரிந்துரை செய்யக்கூடியவராக, இலைக்க உன் பக்கம். அப்போ லவ்கான ஹையனுக்கு தான் ஜவாப். அவர் உயிருடன் ஆகியிருந்தால், யார் ஹாரூன் ரஷீத் அவர்களை சொல்கிறாங்க, தந்தையை சொல்கிறாங்க. அதாவது ஜுபைதா அம்மையாருக்கு கணவர், மஅமூன் ரஷீதுக்கு தந்தை. அப்போ அவர் உயிரோடு இருந்திருந்தால், அவர் உயிரோடு இருந்தால் என்ன செஞ்சிருப்பார், லக்கான ஷஃபீஇ இலைக்க திட்டமாக அவர் என்னுடைய உன் பக்கம் எனக்கு என்ன செய்வார், சிஃபாரிசு பரிந்துரை செய்திருப்பார் என்பதாக ஜுபைதா அம்மையார் ஹாரூன் ரஷீத் மஅமூன் ரஷீத் அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறாங்க. அப்போ எழுதினதுக்கு பிறகு மினல் மஅமூன் அவரிடமிருந்து கடிதம் போதும். இதில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது ஜுபைதா அம்மையார் சையதா ஜுபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களுடைய மகன் அமீனுர் ரஷீத் என்று அழைக்கப்படுவார். இப்போ மஅமூன் ரஷீத் என்பவர் இவருடைய தந்தை ஹாரூன் ரஷீத். அமீன் ரஷீதுடைய தந்தையும் ஹாரூன் ரஷீத் தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜுபைதா அம்மையாருடைய தாயார். ஆனால் இந்த மஅமூன் ரஷீத் என்பவர்
ஆனால் இந்த மஅமூன் ரஷீத் என்பவர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு பிறந்தவர் தான். ஆனால் ஜுபைதா அம்மையாருடைய மகன் கிடையாது. இந்த மஅமூன் ரஷீதுடைய தாயார் ஒரு பார்சி அடிமை பெண், அதாவது பார்சி நாட்டிலிருந்து வந்த அடிமை பெண்ணாக இருக்கிறார். மராஜில் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். இவர்களை பெற்றெடுத்தவுடன், மஅமூன் ரஷீதை பெற்றெடுத்த கொஞ்ச நாட்களிலேயே அந்த பெண்மணி இறந்து விட்டாள். மஅமூன் ரஷீதுடைய தாயாரானவள் இறந்து விட்டாள். எனவேதான் மஅமூன் ரஷீத் ஹாரூன் ரஷீதுடைய மகன் தான். ஆனால் ஜுபைதா அம்மையாருக்கு பிறந்தவர் கிடையாது. ஜுபைதா அம்மையார் மூலமாக பிறந்தவர் அமீன் ரஷீத் என்பவர் ஆவார். எனவேதான் இவர்கள் இருவருக்கும் மத்தியிலே ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், மனக்கசப்புகள் ஏற்பட்டது. அது ஏன் ஏற்பட்டது, அதனுடைய காரணம் என்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த உள்ளே பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். அதனுடைய ஒரு சிறிய ஒரு குறிப்பையும் நாம் அந்த இடத்திலே கொடுக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள். மாமூன்னா யாரு, அவர்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த லேசாக பார்ப்போம். மாமூன் ரஷீத் எது கடினம். மஅமூன் ரஷீத் அப்படிங்கிறவர் யாருன்னா அபுல் அப்பாஸ், அப்பாஸின் தந்தை அப்துல்லாஹ் அல் மஅமூன் இப்னு ஹாரூன் ரஷீத். அப்போ ஹாரூன் ரஷீதுடைய மகனாரான அப்துல்லாஹ் அல் மஅமூன் என்பதாக சொல்றது. அப்போ அவர் தான் ஹாரூன் ரஷீதுடைய மகனார் மஅமூன் ரஷீத். இவர் உலித, அதாவது 170 ஹிஜ்ரி 170 பிறக்கிறாங்க. இறந்தது 218. 170 பிறப்பு, 218 இவருடைய இறப்பாகிறது. இவர் அப்பாஸுடைய இந்த குழந்தைகளில் மிகவும் ஒரு பெருமை, அதாவது என்னது, ஒரு அந்தஸ்து கொண்டவராக இருந்தார். உறுதியிலும் சரி, அதே மாதிரி ஒரு திலகாத்திரத்திலையும் சரி, அறிவு நுணுக்கத்திலையும் சரி, அதே மாதிரி எல்லா விதமான சிறப்புகளையும் தன்னுள் அடக்கி வைத்திருந்தார். கல்வியை பாதுகாப்பதற்காக வேண்டி பெரிய ஒரு போராட்டம் இவரிடம் இருந்தது, பாதுகாப்புக்காக வேண்டி. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கல்வியில் விட்டு நல்ல குணம் இருக்குது, அதே மாதிரி பொறுமை, உறுதி, இவைகளெல்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் கூட இவர்கிட்ட ஒரு விஷயத்தை, தீர்ப்பு விளங்குற விஷயத்தில் என்ன செய்வார், வேகப்படுவார். அதாவது ஏதாவது ஒரு சட்டத்தை சொல்றதுல வேகமாக என்ன செய்வார், அதில் இறங்கிடுவார். அதே மாதிரி அதை செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கூட இரக்கம் இருக்காது, கடினத்தன்மை கொண்டவராக இருப்பார். அது மட்டுமல்ல, முஅத்தஸிலாவுடைய அந்த சாயல் கொண்ட ஒரு மனிதராக இவர் இருந்தார். அந்த காலத்தில் என்னது, ஃபல்சஃபாவுடைய விஷயத்துல முஅத்தஸிலாவுக்கு முஅத்தஸிலாவுடைய சாயம் பூசிய அந்த நிலையிலே உள்ளவராக இருந்தார். அவர் ஒரு முஅத்தஸிலியுடைய நிலையாக தான் இருக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அப்போ அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு, இவருடைய அந்த பதில் கடிதத்தில் கொஞ்சம் அரவணைப்பு இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் அரசருடைய அந்த கண்ணியத்துக்கு மத்தியில் உள்ள விஷயத்தையும் ஒன்றிணைத்து, அதே மாதிரி குழந்தைகளில் நல்ல தன்னுடைய அரசனான அந்த தந்தைக்கு நல்ல ஒரு அடிபணிக்கூடிய சின்ன ஒரு மகனாகவும், அதே போல் ஆறுதல் கூறுறதுல இனிப்பாகவும் இருந்தாலும், தண்டனை கொடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கசப்பையும் கலந்த வண்ணமாக அவர் தன்னுடைய பதிலை அந்த சுபைதா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்களுக்காக வேண்டி எழுதி அனுப்புகிறார்கள். அதுதான் மினல் மஅமூன் அவர்கிட்டமிருந்து கிளம்பிய கடிதம், திரும்ப பதில் கடிதம் அவருக்கு போகுது. அது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். இன்னும் இந்த பிரச்சனை சுபைதா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்களுக்கும் மாமூனுக்கும் மத்தியிலே நடந்த இந்த பிரச்சனை என்ன, ஏன் இவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தது, இந்த விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அதற்கு அவர் அதில் சுபைதா அம்மையாருடைய மகனாரான மஅமூன் அமீன் ரஷீத் அவர்கள் நிலை என்ன ஆனது என்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். கடிதத்தின் பதிலையும் இன்னும் இந்த சம்பவத்தினுடைய சில நுணுக்கங்களையும் விஷயங்களையும் அடுத்த பாடத்தில் காணப்போகிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.